ஆண்டவர் நல்லவர், அவர் இன்றும் ஜீவிக்கிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். விசுவாசத்தோடு அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரண தெய்வம் அல்ல, அவர் அதி பயங்கரமானவர். மேலே லைட்டா மழை தூத்தும் போது ஆண்டவர் சொன்னாரு, நான் செய்ய வேண்டியதை நான் ஜெயமாய் முடிப்பேன். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ்த்தி வரவேற்று பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திர பாடல் குழுவினர் காணிகை பாடல் பாடி அதுக்கு பிறகு பாஸ்டருடைய கரங்களிலே நான் அர்ப்பணிக்க போகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஓ glory glory glory. நன்றி ஆண்டவரே. என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம், என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். தவறு செய்த போது கூட காட்டி கொடுக்காதவர், துரோகம் செய்த போது கூட விட்டு விலகாதவர், தவறு செய்த போது கூட விட்டு கொடுக்காதவர், உம்மை மறந்து வாழ்ந்த போதும் என்னை விட்டு விலகாதவர். அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் முழுவதும் ஆராதனை. பாடுங்க. அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் முழுவதும் ஆராதனை. இம்மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். பாடுங்க பாபம். என் மீது பாஸ்டர் பாடின அழகான பாடல் அவருடைய அன்புக்குள்ளாய் நம்மை சேர்க்கிற. ஆமே. தவறு செய்த போது கூட விட்டு விலகாதவர், உம்மை மறந்து வாழ்ந்த போது கூட என்னை மறக்காதவர். அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் முழுவதும் ஆராதனை. worship you Father. அன்பே அழகே, ஓ ஆயுள் முழுவதும் ஆராதனை. உம்மை நானும் பாடிடுவே, உயிர் வாழும் நாளெல்லாம் உயர்த்திடுவே. சொல்லுங்க. உம்மை நானும் பாடிடுவே, உயிர் வாழும் நாளெல்லாம் உயர்த்திடுவே. அழைத்த தேவன் நீரே, நீர்தானே நல்ல தகப்பனே, நல்லவரே ஆராதனை, வல்லவரே ஆராதனை. சொல்லுங்க. நல்லவரே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. இந்த இரண்டாவது இந்த ராத்திரி வேளையில ஒவ்வொரு தேவ பிள்ளைகள மேல என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம், என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். தவறு செய்த போது கூட காட்டி கொடுக்காதவர், உம்மை மறந்து வாழ்ந்த போது கூட விட்டு விலகாதவர், தவறு செய்த போது கூட மறந்து விடாதவர், விட்டு விலகும் போது விட்டு விலகாதவர். அன்பே அழகே ஆராதனை, ஆயுள் முழுவதும் அன்பே அழகே. ஆமென்.
வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் எங்கோதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் எங்கோதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஆஹா அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் உரி மகாதலர. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம், ஆடலும் பாடலும். நல்ல கைகளை தட்டி துதிக்க பார்க்கலாம். அப்பா வீட்டுல ஓ சந்தோஷம், ஆடலும் பாடலும், ஆடலும் பாடலும். ஆமே மன மகிழ்ச்சி, நல்ல மருந்து. நல்ல துதிங்க, கொஞ்ச நேரம் நல்ல துதிக்க பார்க்கலாம். நல்ல துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு சிறியோர் ஒவ்வொரு பெரியோர் தேவ பிள்ளைகள் மேல ஓ தேவனுடைய ஆமே பிரசன்னம், தேவ வல்லமை, தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய ஆமே ஆவியானவர் பலத்த ஆமே மகிமையை, பலத்த ஆமே பிரசன்னத்தை, பலத்த கிருபையை அளவில்லாமல் ஊற்றுவாராக, அளவில்லாமல் ஊற்றுவாராக. ஒரே காபாராகனா, ஒரே ஷகரதுல ரமனா, அக்கரலதரகனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Glory 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 glory. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வது உங்க கிருபை, என்னை உயர்த்தியதே உம் கிருபையே. சொல்லுங்க பாப்போம். நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது உம் கிருபையே. கண்களை மூடி கையை உயர்த்தி, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே. கைகளை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி ஒரே குரலா தேவ பிரசன்னத்தோடு முழங்கால் படியிட முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு we will worship Lord. Hallelujah Hallelujah. நீரே நல்லவர் அப்பா, உம்மை உயர்த்துவது எங்களுக்கு மேன்மப்பா. நல்லா சேர்த்து
Hallelujah. Hallelujah. Rima marata la radulahana. Rishagaraduna diatula ramana. Hallelujah. பரலோகத்தில் உள்ளதான பாச ஹalleluya. பல கோடி தூதர்கள், பல கோடி பரிசுத்தவான்கள் நல்ல ஆராதனை செய்கிற நேரத்தில் ஹalleluya அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் தேவனை ராத்திரி வேளையில ஆராதிக்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. கடைசியாக நல்லா சேர்த்து ஹalleluya ஆமென் ஹalleluya இயேசுவே நல்ல கரங்களை தட்டி நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓரி காபா ஷகரது நகனதரா ரிமா மஹதுல ரபனா. ஓ அந்நிய பாஷை வரம் பெற்றவங்க, அந்நிய பாஷை ஆவியின் அபிஷேகம் பெற்றவங்க, ஓ நல்ல கைகளை தட்டி ரிகாபா ரதுனா ரிமா லஷகரதுனா ஏ மஹதுனா ஹதுனி அப்துல்லா பிபலமேரி மிக்கரவல துரவல வல வல வல. ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் நல்லவர். உண்மையிலே இந்த சபை நாள் ஆராதனையில கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். இந்த ராத்திரி வேளையில சில வார்த்தைகள் சில தேவ பிள்ளைகளை தொட போகிறது. கர்த்தர் வாழ்க்கையை மாற்ற போகிறார். இதுவரைக்கும் இல்லாத அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. இதுவரைக்கும் நடக்காத ஆமை அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கைகளை தட்டி hallelujah amen. thank you Jesus, thank you Lord. உங்க பிரசன்னத்தை நாங்கள் விரும்புகிறோம். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆமே அனுபவிக்கிறோம். உங்களுடைய மகிமையை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஹே பஷபபபபபபபஷந்தலபலபல. Hallelujah, glory, thank you Jesus. இந்த கூட்டத்துடைய முழு பொறுப்பையும் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து தம்முடைய மகனை கரத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த முடியாய் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் பாஸ்டர் குமார் அவங்க முன்பாக வந்து ஜெபிப்பாங்க. தச்சமலையிலே கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்கிற தேவ தாசர். ஹalleluya. எல்லாரும் ஜெபிப்போம். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த மாலை நேரத்திலே கர்த்தாவே இந்த சபை நாள் விழாவிலே ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி தகப்பனே.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை இந்த இடத்துல ஆரம்பித்தது நோக்கம் உண்டு. இன்னைக்கு 40 வருடமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, எவ்வளோ தடைகள் மத்தியில் தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே, இனியும் கர்த்தருடைய வருகை மற்றும் ஆண்டவரே இந்த இடத்துல நம்முடைய ஊழியம் ஆண்டவரை கர்த்தாவே ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நிலைத்திருக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த ஊழியத்தை கொண்டு ஆண்டவரே அப்பா இந்த தேசத்துல ஒரு பெரிய ஆண்டவரே வெளிச்சத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியத்தின் மூலம் ஆண்டவரே இந்த தேசத்துல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை நாள் விழாவை கர்த்தர் முழு பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து நடக்க இருக்கிறதான ஒவ்வொரு பகுதியும் என் கர்த்தர் நேர்த்தியும் செம்மையுமாய் கர்த்தர் நடத்துவீராக. தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய விருப்பத்தின்படியே பரலோகத்தின் தேவன் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கடந்து வந்திருக்கிற ஆண்டவர் இந்த கூட்டமானது கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பெரியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான கூட்டமாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதமான கூட்டமாய் இந்த கூட்டம் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோப்பா. கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அன்பு தாசனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கிருபைகளாடி மறைத்து நீர் வெளிப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே, உம்முடைய மகன் மூலம் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அது ஒவ்வொரு உள்ளத்தில் ஆண்டவரே 30 60 100 பலன் கொடுக்க கர்த்தர் செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் விலகுவதாக கர்த்தருடைய கரத்துல எல்லா பொறுப்பையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே நேர்த்தியும் செம்மையுமாய் நடத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து எல்லா பகுதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். Thank you pastor. எல்லாரும் உட்காரலாம். நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கூட்டத்தில் ராத்திரி வேளையிலே செய்வாராக. முன்பாக கொஞ்சம் தள்ளி வாங்க. நல்ல இருந்து கர்த்தரை ஆராதிப்போம். நன்றி. ஆமென். வாழ்த்துரை. ஆமென். ஸ்தோத்திரம். சபை நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஊழியர்களையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்ட பாஸ்டர் ஆரோன் பாலா அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? மூன்றாவது ஒளி அமைத்து தந்த தங்க சவுண்ட்ஸ் அருமையான உரிமையாளர் பிரதர் அஜித்தை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான்காவது வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற அன்பு பிரதர் எபனேசர் பாலுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஐந்தாவது ஸ்தாபன சபை பாகுபாடின்றி வந்திருக்கிற ஆமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவதாசர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்ல கரந்தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? அதே போல வெளியும் தேவ தாசர்கள் தேவ ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமே கர்த்தர் பலத்த காரியத்தை இந்த ராத்திரி வேளையிலே செய்வாராக. முக்கியமாக ஆவியானவர் வராம ஒன்றுமே நடக்காது. ஆகவே நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்த ஆண்டவரே, நீங்க இல்லாம ஒன்றும் இல்லப்பா, நீங்க இல்லாம ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. அவர் ஒருவருக்கு துதியும் கனமும் மகிமையும் வாழ்த்துதலும் நல்ல கையை தட்டு உற்சாகமா தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். இப்பொழுது ஆமே காணிகை பாடல் சபையுடைய ஆமே பாடல் குழுவினர் பாடும்போது நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை.
ஆமென். Check. Praise the Lord Jesus. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை வேளையில் உங்கள் மத்தியில் நிற்கும்படியாய் ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்பர் கூட அழைத்த அன்பு ஊழியருக்கு உள்ளத்தினாலத்தில் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் இயேசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். உங்களெல்லாம் பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த சபை நாள் காண்கிற இந்த சபையோடு கூட கர்த்தர் இருப்பாராக. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்திட்டு யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதோடைய 5வது வசனத்தை அல்லேலூயா. அக்கா பாருங்க, மனப்பாடமாகவே சொல்லிட்டாங்க. சரி, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். திரும்ப வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். நல்லா கவனிங்க. முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஆமேன், இந்த அல்லேலூயாலாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். வெளியில் இருக்கவங்கலாம் சொல்லுங்க ஆமேன். இதெல்லாம் சொல்லுவாங்கன்றதுக்காக தான் நிறைய பேர் உள்ளே வரமாட்டுறாங்க. ஆமாம் தானே? சரி. கர்த்தர் நல்லவர். தேவன் தம்முடைய சத்தத்தை இவர் ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமீன் சொல்லுங்களுக்கு மட்டும் அப்படியே நடக்கட்டும் ஏசப்பா. ஆமீன் சொல்லாதவங்களுக்கு நடக்க வேணாம். சரியா? ஆமீன் சொல்றவங்க திரும்ப சொல்றேன் பாருங்களேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நடக்கட்டும் அப்படின்றவங்க சத்தம் ஆமீன் சொல்லணும். சரியா? ரெடியா? இல்லை, நானும் சொல்லவே இல்லை. தேவன் தம்முடைய சத்தத்தை அவர் ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென் சொல்லி நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. இப்படி சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை என்னுடைய அம்மா இல்ல, என்னுடைய அப்பா இல்ல, என் கூட பிறந்தவங்க இல்ல, என்னுடைய நண்பர்கள் இல்ல, அவர் செய்கிறார். அவர் பெயர் இயேசு. நம்புறவங்க கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமா. இப்போ ஆண்டவர் இந்த உலகத்துல அவர் ஊழியம் செய்யும்போது அவர் செய்த முதல் அற்புதம் என்னன்னு தெரியுமா? அவர் செஞ்ச முதல் அற்புதம், ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் என்ன அற்புதம்? சத்தமா? கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின. அப்படி தானே? ஆனால் நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. ஆமாம் தானே? தண்ணீரை திராட்சை ரசமாக இதுக்கு முன்னாடி யாருன்னா மாற்றிருக்காங்களா? அதை மாற்றிருக்காங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ ஏசப்பா செய்த முதல் அற்புதம் யாருக்கும் செய்யாத புது அற்புதம். ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் புது அற்புதம். பக்கத்தில் கைப்பிடிச்சவங்களா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற முதல் அற்புதம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போற முதல் அற்புதம் யாருக்குமே செய்யாத புது அற்புதம். உங்க வாழ்க்கையில கேள்விப்படாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்கல்ல? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையிலும் செய்ய முடியாத ஆமென் புது அற்புதத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்க நம்புறவங்களுக்கு கண்டிப்பா செய்வார். ஒரு முறை கர்த்தர் ஆபிரகாம் அழைச்சார். என்னன்னா, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை. இந்த வார்த்தையை ஆபிரகாம் சொல்லும் போது எத்தனை வயசு தெரியுமா? ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? ஆபிரகாமுக்கு 75 75 வயசு. அப்படிதானே? தெரியுமா? 75 வயசா இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியா மாற்ற போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன். இந்த வார்த்தையை நம்பி ஒரு மனுஷன், ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் 75 வயசு, 75 வயசுல நல்லா எல்லா அனுபவப்பட்ட ஒரு வயசு. அப்படிதானே? குழந்தைல அவனை யாரும் என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது இல்லையா? அப்ப 75 வயசுல ஒரு வார்த்தையை நம்பி ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு. நான் யோசிக்கிறேன், ஐயா எதை நம்பியா இந்த மனுஷன் வந்திருப்பால? 75 வயசு ஆகுது. 75 வயசுல இவனுக்கு வந்து சின்ன அந்த பிஸ்கெட்டு, இந்த மிட்டாய் கொடுத்து யாரும் என்ன பண்டத்தை கொடுத்து என்ன பண்ண முடியாது, அவனை ஏமாற்ற முடியாது. ஆமா தானே?
75 வயசுல எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மனுஷன் ஒரு சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வருகிறான் என்று சொன்னால், அவன் பெருசா பார்த்த எல்லாத்தையும் விட அவனுடைய அழைப்பு அவனுக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. ஆமென். இன்னைக்கு ஊழியக்காரங்க ஆண்டவர் அழைக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்ந்த அழைப்பார். ஆமென். ஸோ இதுக்கு கீழ்ப்படிந்து வர அவங்களுடைய டெஸ்டிமனி கேட்டால் எதை நம்பியா வந்தீங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவை விட எனக்கு அழைப்பு பெருசாக தெரிஞ்சிச்சு, எங்கள் அம்மா விட எனக்கு ஊழியம் பெருசாக தெரிஞ்சிச்சு, என்னுடைய குடும்பத்தை விட ஆமென் என் மேலே வைத்த அபிஷேகம் எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. இந்த வார்த்தையை நம்பியும் ஆபிரகாமும் சாராலும் என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு போகிறாங்க, பல தேசத்தில் அலையிறாங்க பரதேசியம். ஆமீன். வருடங்கள் ஆகுது. என்னையா ஏதோ பெரிய ஜாதியாக மாற்றுவன்னு சொன்னார். இது வரைக்கும் வயிற்றுல என்ன இல்லை, ஒரு ஊழியத்துக்கு வா, நான் உன்னை பெருசாக ஆசீர்வதிப்பேன், ஒரு கூட்ட ஜனத்தை கொடுப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இதை நம்பி தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம்ல. நாங்களாம் ஒரு வார்த்தையை நம்பி தான் வந்தோம். ஆமீன். ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு தான் வந்தோம். ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்குறோம். ஒருவேளை சிலருக்கு அது வெறும் வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அதுதான் வாழ்க்கை. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே சபா, நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களேப்பா. எங்களுக்கெல்லாம் அதான் வாழ்க்கை. ஆமீன். இந்த வார்த்தையை வாழ்க்கையா பார்க்கறவங்க இருக்கிறாங்க, வெறும் வார்த்தையா பார்க்கறவங்களா தான் இருக்கிறாங்க. ஆமீன். வாழ்க்கையா பார்க்கறவங்க வார்த்தையை வாழ்ந்து காட்டுவாங்க. வெறும் வார்த்தையா பார்க்கறவங்களுக்கு அது வெறும் வார்த்தையை மட்டும் தான் போகும். எத்தனை பேர் வாழ்க்கையா பார்க்குறீங்க? ஆமீன். வருடங்கள் கடந்து போனது. என்னையா ஒவ்வொரு முறையும் இந்த சாராலும் ஆபிரகாமும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, ஆண்டவர் எப்படின்னா ஒன்று இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்குகிறவர். ரிப்போர்ட் எப்படி வரும்? கருவுக்கான அறிகுறியே ஏமாந்து போய் தான் வருவாங்க ஒவ்வொரு முறையும். ஆமீன். நான் நினைக்கிறேன், சும்மா ஒரு 25 வருஷமாக ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த வார்த்தையை நம்பி தானே போயிருப்பாங்க. ஆமாம் தானே? ஒவ்வொரு முறையும் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, என்னப்பா இந்த அம்மா வந்து ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் பார்த்து, என்னையா ஒழுங்காக அந்த வீட்டிலே இருந்திருக்கலாம், நம்ம தேசத்திலே இருந்திருக்கலாம். மற்றவங்களாம் ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க. சபைக்கு போகிறீங்க, என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்கலை, இன்னும் கேவலமாக பேசுகிறாங்க. நம்ம இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஒன்றுமே நடக்கிற மாதிரியே. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த அம்மா பார்த்து ஆபிரகாம் பார்த்து சொல்லுவாங்க, என்ன ஏன் நடக்குமா நடக்காதா? ஆமீன். எனக்கு ஒரு புள்ள கிடைக்குமா கிடைக்காதா? ஆமீன். அப்படி தான் நான் கேட்டிருப்பாங்கல்ல. ஆபிரகாம் பார்த்து சொல்லியிருப்பார், வானத்தை பார்த்து கையை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உமை ஆராதிப்பே, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உமையா. கையை உயர்த்தி கிரகிக்க முடியா சர்வஞானியே, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் ஆமா ஏதாகிலும் என்றா என்னை மறந்தது. நல்ல கையை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார் என்றா. கையை உயர்த்தி சொல்லுங்க, கிரகிக்க முடியா சர்வஞானியே, உமையாரா. நீங்க பாடும் பொழுது கிரகிக்க முடியா சர்வஞானியே, உமையாராதிப்பே, கிரகிக்க முடியா சர்வஞானியே, உமையாராதிப்பே, கிரகிக்க முடியா சர்வஞானியே, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் ஏதாகிலும்.
வரும்பொழுதே கர்த்தர் சில கிரகிக்க முடியாத வாசல்களை கிரகிக்க முடியா சர்வஞானியே கிரகிக்க முடியா சர்வஞானியே உமையாராதிப்பே அப்படி சொல்லுங்க. சபை நாள்ல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்ய போகிறார். நம்புறவங்க நல்ல சத்தமா ஆமீன் சொல்லிடுங்க. ஆமீன். செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமீன். அவர் சொல்றதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும் போதெல்லாம் ரிசல்ட் வரும். ஐயா இந்த வருஷமா என்ன இல்லை, பெரிய எதிர்பார்ப்போடு கூட போவாங்க. ஏன்னா வார்த்தை இருக்கு. ஆமீன். ஆபிரகாம் கிட்ட பெருசா ஒன்றும் இல்லை, ஆனால் வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை மேல நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வார்த்தை என்னை வெட்கப்படுத்தாது. யார் கர்த்தருடைய வார்த்தை மேல, யார் வசனத்தின் மேல தங்களுடைய வாழ்க்கையை பில்ட் பண்றாங்களோ அவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆமீன். பணத்தை நம்புறவங்க தோத்து போயிடுவாங்க, திறமை நம்புறவங்க தோத்து போயிடுவாங்க, பேக்ரவுண்டை நம்புறவங்க தோத்து போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் மேல, ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கை கொண்டிருக்கிற கர்த்தர், ஆமீன், சகலவித பிரசாபத்தை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை, ஆமீன், இந்த சபை நாள்ல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன். ஒவ்வொரு வருஷமும் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போதெல்லாம் டாக்டரோட ரிப்போர்ட் வருது. இல்ல இந்த வருஷமும் கருக்கான அறிகுறியே. ஆமீன். ஆமா, எப்படி இருக்கும்ல, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு போறாங்க. ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஆமீன். ஆனா எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறையும் சாரால் அம்மா கேட்குறாங்க, என்னையா நடக்குமா நடக்காதா? அப்பெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாம் கை தூக்கி சொல்லுவாரு, கிரகிக்க முடியா காரியம் செய்வி. ஆமீன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? கண்டிப்பா செய்வார். ஆமீன். இப்ப திடீர்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஒவ்வொரு முறையும் செக் பண்ணும்பொழுது இப்ப ரிப்போர்ட் இப்படி வருது. இதுக்கு முன்னாடியாவதுமா உங்களுடைய கர்ப்பத்துல இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் ஸ்கேன் பண்ணி இப்போ நாங்கள் செக் பண்ணுற ரிப்போர்ட் இப்படி வருது, உங்கள் கர்ப்பம் செத்து போச்சு. ஆமீன். அப்படின்னா என்னது? இதுக்கப்புறம் குழந்தை பிறக்க என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. சரி, ஆபிரகாமை கூப்பிட்டு செக் பண்ண ஆபிரகாமுடைய சரீரம் சொல்லுங்க செத்து போச்சு. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. அப்படின்னா இவங்களுடைய பார்வையில கர்த்தர் கொடுத்த வார்த்தையும் செத்து போச்சு. அப்படித்தானே? ஆமீன். ஐயா, சரீரம் செத்து போகலாம், கர்ப்பம் செத்து போகலாம், உங்க சூழ்நிலை செத்து போகலாம், சில மனிதர்கள் கூட செத்து போகலாம். ஆனா கர்த்தருடைய வாக்கு தத்துவம். நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணி இதுக்கப்புறம் குழந்தை பிறகு வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு முத்திரையை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அப்பயும் ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கிரகிக்க முடியா இன்னுமாயா பாடுறல, காரியம் செய்வி சர்வஞானியே. காலையில் சொன்ன கர்த்தர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா, முடிந்து போன இடத்துல ஒரு துவக்கத்தை கொடுக்கறதுல கர்த்தர் ஸ்பெஷலிஸ்ட். ஆமென். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சி வந்துட்டோம். ஆண்டவரும் ஊழியத்துக்கு கூப்பிட்டாருன்னு வந்துட்டோம். இன்னும் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியும், இன்னும் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியலையா? அதே ஜனங்க, அதே ஆத்துமாக்கள். ஆமீன். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் மட்டும் வார்த்தையை கொடுத்துருப்பாருன்னு சொன்னா, ஆமீன், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. சத்தமாக எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன். அவர் சொன்னதை செய்வார். அப்படியே ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருக்குறாங்க. என்னடா அது, நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டோம். ஆனால் ஒரு மாற்றத்தையும், இது ஊழியக்காரங்களுக்கு இருக்க வழி. ஆமீன். ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி தெரியும். என்னடா அது, உங்களுக்கு தான் இதை ஏசப்பா ஊழியம் செய்கிறோம், உங்களுக்காக தான் ஓடுறோம். சில உண்மையாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க குடும்பத்துக்கு பார்க்க மாட்டாங்க, குடும்பத்துக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. ஆமீன். ஆனால் ஊழியன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வதச்சிட்டே இருப்பாங்க. ஆமீன். பிள்ளைகளுக்கு கூட நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க மாட்டாங்க. ஆனால் விசுவாசி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றா ஓடி போய் நிற்பாங்க. ஆமீன். ஏன்னா
எங்களுக்கு எங்கள் குடும்பத்தை விட ஊழியத்தை நாங்கள் பெருசாக நேசிக்கிறோம். என்ன ஆண்டவர், நீங்கள் சொல்லி தானப்பா வந்தோம். எனக்கு ஒன்று தெரியும், கண்டிப்பாக கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார். என் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியத்தை நிச்சயம் நான் பார்ப்பேன். ஆமென். ஒரு நாள் ஆபிரகாமும் சாராளும் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி தூங்குறதுக்கு போகிறாங்க. ஒரு ராத்திரி ஒரு 11-12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சாராள் நமக்கு பயங்கரமான வயிற்று வலி, என்னடமா பண்ணுறாங்க, முடியல, வயிறு பயங்கரமாக வலிக்குதியான்னு சொல்லி அந்த நடு ராத்திரியில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் செக் பண்ணி பார்க்குறாங்க, ஸ்கேன் பார்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலே இப்போ பயங்கரமாக பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. சீஃப் டாக்டர் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காலையில் தான் சொல்லி அனுப்பணும் இந்த கர்ப்பத்தில் குழந்தையே பறக்காதுன்னு. ஆனால் இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுல ஒரு எலும்பை நான் பார்க்குறேன். சாராளுடைய கர்ப்பத்துக்குள்ள ஒரு நரம்பை பார்க்குறையா, சாராளுடைய கர்ப்பத்துக்குள்ள ஒரு கண்ணு தெரியுது, ஒரு காது தெரியுது, ஒரு மூக்கு தெரியுது. ஹல்லேலூயா. இது தற்செயலாய் உருவாக்கப்பட்டதல்ல, இது தரிசனத்தோடு உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி புரிஞ்சவங்க மட்டும். எல்லாம் செத்து போகலாம். டாக்டருக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம், எப்படியா நடந்துச்சு? இதுக்கு பேர் தான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள். ஆமா, என்னுடைய சூழ்நிலை செத்து போகலாம், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாள் செத்து போகும். அது எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். டாக்டர் எல்லாம் பாக்குறாங்க, நல்லா ஸ்கேன் பண்ணியா? இல்ல இல்ல இல்ல, இது ஏதோ மாறி இருக்கு. இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கிறவர், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். நல்லா செக் பண்ணி பார்த்தா ஆமா, அதுல ஒரு எலும்பு அவங்க பாக்குறாங்க, ஒரு நரம்பை பாக்குறாங்க, கண்ணு காது எல்லாத்தையும் பாக்குறாங்க. எல்லாவற்றுக்கும் மேல அந்த கருவை சுற்றி பத்திரமாய் சுமக்கிற ஒரு கரத்தை அவங்க பாக்குறாங்க. என்னையா இது கிரகிக்க முடியாத அற்புதமா இருக்குது. ஆபிரகாமுக்கு தெரியும், இன்னைக்கு கரு வந்துதான் உனக்கு தெரியும். ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு தெரியுமா? அப்பவே எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை பற்றி எரிய ஆரம்பித்தது. அப்பொழுதே ஈசாக்கு என்கிறதான தரிசனத்தை பார்க்க ஆரம்பித்தான். கையை தட்டி சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ். ஆமென் 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 ஆமென். Thank you Jesus. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் பாடுறவங்களுக்கு மட்டும்தான். எலும்புகள் நரம்புகள் பின்னாடி பின்னாடி வழியில கொஞ்சம் கையை தட்டி பாடுங்களேன். ஓர் அரிசனம் உருவான தாய் கருவிலே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ இல்ல இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரை ஏசையா. பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி நல்ல கையை தட்டி சொல்லுங்க மகள். இந்த வருஷத்துல கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை நிச்சயம் செய்வார். அவர் சாதாரண காரியத்தை அல்ல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். நம்பிக்கையோடு சந்தோஷமா சந்தோஷமா எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனா தரிசனம் உருவாக்கப்பட்டது. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் ஆசையா அவரை பார்த்து சொல்லுங்க. தாய் கருவிலே எலும்புகள் நரம்புகள் தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானே. தாய் கருவிலே
தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதும், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். ஆமா, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே நீங்க போதும், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே நீங்க போதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே நீங்க போதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கொண்டீரை ஏசையா. உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. சொல்லுங்க, அழியாம கலையாம ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தரை பிறக்க வைத்திருக்கிறார். அழியாமல் அணைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீ. அழியாமல் அணைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தி. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தி. நல்ல நல்ல கையை தட்டி எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே நீங்க போதும். ஆமா, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே நீங்க போதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. என் இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவுங்க கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நல்ல கையை தட்டி யாரெல்லாம் நம்புறீங்க? யாருடைய வாழ்க்கையிலும் செய்ய முடியாத புதிய அற்புதத்தை இந்த வருஷம் நீங்க பார்க்க போறீங்க. ஆமென் என்று சொல்றவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். நான் திரும்ப சொல்றேன், வார்த்தை மேல யார் தாகமா இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வேகமா வந்து ஆசீர்வதிப்பார். அவர் வேகமா வந்து ஆசீர்வதிச்சார்னா உங்க சோகம் எல்லாம் மாறிடும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் மேல எத்தனை பேருக்கு தாகம்? சில நேரங்களில் ஒவ்வொரு எக்கோ மட்டும் கம்மி பண்ணுறது, இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சில வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். ஆமாம் தானே? வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வாக்குத்தத்தம்னு ஒன்று சபை மூலமாக, மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம். ஆமாவா? நான் பர்சனலாக ஆண்டவர் சமூகத்தில் போய் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு இது நான் செய்வேன், ஆண்டவர் இது செய்வார்னு சில சிலருக்கு கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுத்துருப்பார். ஆமாவா? எத்தனை பேர் அந்த மாதிரி வார்த்தையை வச்சுருக்கிறீங்க? வாக்குத்தத்தை வச்சுருக்கிறோம். கை தூக்குறவங்களை மட்டும்தான் இல்லையா? ஆண்டவர் கை தூக்குறவங்களை மட்டும் அப்படி நடத்துருங்க. ஆமீன். ஆனால் என்னன்னா அது ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம் வந்துகிட்டே இருக்குது, ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு வார்த்தை கூட என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியே
ஆமாம் தானே? ஆனால் ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் முன்னாடி போய் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா, நான் இயேசுவை லவ் பண்ணுறதை விட இயேசப்பா என்ன லவ் பண்ணுறார் நம்புறீங்களா? நான் இயேசுவை நேசிக்கிறதை விட 1000 மடங்கு அதிகம் இயேசப்பா என்ன நேசிக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு தான் சொல்கிறேன், இயேசுக்காக எதுவுமே செய்யலை. ஆனால் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், ஜீவனையே கொடுத்தார். இதை விட வேறு என்ன செய்யணும்ல? ஆமீன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11 அதிகாரம், அதை திருப்பிக் கொள்ளுங்க. அதுலேருந்து தான் இன்றைக்கி நம்ம சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம். யோவான் 11 அதிகாரம், அதோடைய நான் திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி ஐயா சொன்னது போல் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த ராத்திரி ஒரு பிரேக் த்ரூ உருவாக்க போகிறார். அதாவது ரொம்ப நாளாக ஒரு மனுஷன் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான். அவன் பேர் பர்த்திமை. ஆமாம் தானே? ஆமீன். ஆமாவா இல்லையா? ரொம்ப நாளாக பர்த்திமை என்கிற ஒருத்தன் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் இயேசு அவனை சந்தித்த அந்த ராத்திரி கிரகிக்க முடியாத அற்புதத்தை அவன் பார்த்த ராத்திரியே மாறினது. ஆமாவா? சகேயு பார்த்த அந்த ராத்திரி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஆமீன், அந்த 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த அம்மா பார்த்த அந்த ராத்திரி ஒரு பெரிய சுகத்தை அந்த அம்மாவுக்கு பெற்றுக் கொடுத்தது. நீங்க பார்க்க போகிற இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை உண்டாக்குன்னா எத்தனை பேர் ஆமீன்? நல்லா சொல்லலாம். ஆமீன். நீங்க சந்திக்கிற இந்த ராத்திரி ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். கர்த்தர் யாரையோ தட்டி எழுப்ப போகிறார். யார் மேலே கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். யாரையோ பிரித்தெடுக்க போகிறார். யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்ய போகிறார். யாருடைய துக்க நாட்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். யாருக்கோ கர்த்தர் அதிசயங்களை பார்க்க வைக்க போகிறார். எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே நானா இருக்கணும்பா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்கணும்பா? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பின்னாடி சொல்லுங்க, இயேசு வந்திருக்கிறார். இந்த ராத்திரி என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்க போகிறேன். ஆமா, என்னுடைய துக்க நாட்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாமா? 1வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் 1வது வசனம். நல்லா கவனிங்க. அடுத்த ஒரு மணி நேரம் யாரும் என்ன பண்ணக்கூடாது, கவனம் செதறக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கான வார்த்தைன்னு ஒன்று வரும்போது சத்தமாக என்ன பண்ணிடுங்க. ஆமீன். ஆமாம், நான் எப்படி கர்த்தரை ஆராதிப்பேன் அப்படின்னா, என் பக்கத்தில் இருக்கவங்க என்னை பார்த்து பைத்தியம்னு நினைக்கிற அளவுக்கு நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆமீன். இந்த ஸ்பீக்கரு, இந்த கீபோர்டு, இந்த மைக்கு, இதோடைய சத்தத்தை விட என் சத்தம் மேலே கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எப்போயாவது பாஸ்டர் வந்து தண்ணி குடிக்க அப்படி மைக்கு அப்படி எடுத்துட மாட்டாரா? அப்போ என் சத்தம் மேலே கேட்காதானே ஒரு ஏக்கம். ஆமீன். எப்போயாவது பாஸ்டர் பாடிட்டே இருக்கும்போது இரும்ப மாட்டாரா? அப்போ என்னோட சத்தம் மேலே கேட்காதானே ஒரு ஏக்கம். நீ கர்த்தர் மேலே கேட்க வச்சிருக்காருல்ல. ஆமீன். நம்ம நேரம் எழுந்து நிற்கலாமா? அப்படி சொல்லுவாங்க பாருங்க சர்ச்சில். அப்படி சொல்லும்பொழுது டக்குன்னு நான் ஃபஸ்ட்டு எழுந்துன்னு பின்னாடி திரும்பி பார்ப்பேன். என்னை விட யாராவது முதல் எழும்பி நின்றுருக்காங்களான்னு பார்ப்பேன். இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு. கை தூக்க சொல்லுவாங்க பாருங்க. கை தூக்கும் போது டக்குன்னு கை தூக்க சொல்லுவோம், நம்ம தான் ஃபஸ்ட்டு. பைபிள் வாசிக்க சொல்லும்போது என் சத்தம் தான் மேலே கேட்கணும். என் சத்தத்தை விட யாருன்னா சத்தம் மேலே கேட்டால் ஒரு மாதிரி ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே. ஐ மீன், ஆண்டவருக்காக ஃபஸ்ட்டாக வர எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன். நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் என்ன தேடி வந்து என் மேலே இவ்வளோ அன்பு வச்சு என் மேலே இவ்வளோ பாசம் வச்ச கர்த்தருக்கு நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசை. ஆமீன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆமீன் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசையா? யார் முதல்ல ஆமேன்னு சொல்கிறாங்களோ மொத்த ஆசீர்வாதமும் அந்த ஒத்தாளுக்கு போயிடும். சரிங்களா? ஆமாம். இப்போ வரைக்கும் பாருங்களேன். சரி, படிக்கலாமா? அந்த வார்த்தையை படிக்கலாமா? மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதி. பெத்தானியான்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த பெத்தானியா கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா மார்த்தாள், மரியாள், லாசரு. சொல்லுங்க, மார்த்தாள், லாசரு. இந்த குடும்பம் இயேசுவை ரொம்ப நேசிக்கிற குடும்பம். ஆமீன். 5வது வசனத்தை வாசிங்களா? 5வது வசனம் நல்லா கவனிங்க. இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவனுடைய சகோதரி இடத்திலும் லாசரு இடத்திலும் அன்பாயிருந்தாள். அதாவது இந்த குடும்பமும் இயேசு ரொம்ப நேசிக்கும். இயேசுவும் இந்த குடும்பத்தை ரொம்ப நேசிப்பார், அன்பா இருக்குவார். அப்படித்தானே போட்டிருக்கல? சொல்லுங்க, இந்த குடும்பம் சொல்லுங்க, எங்க குடும்பத்தையும் இயேசுவை நேசிக்கிறார், நாங்களும் இயேசுவை நேசிக்கிறோம். ஆமாவா? ஆமா தானே? இப்போ 2வது வசனத்தை படிங்களேன்.
நல்ல கவனிங்க. யார் இந்த மார்த்தாள், யார் இந்த மரியாள்? கர்த்தருக்கு பரிமள தைலங்களை பூசி தன்னுடைய தலைமயிரினால் கர்த்தருடைய பாதங்களை துடைத்தவள் இந்த மரியாளே. நல்ல கவனிங்க. எந்த அளவுக்கு இயேசு மேல லவ்னா, நானும் தேடி பார்க்குறேன், இது வரைக்கும் பழைய ஏற்பாடில் யாருமே கர்த்தருடைய பாதத்தை இப்படி தலைமயிரினால துடைச்சது யாருமே செய்ய முடியாத அளவுக்கு, அதாவது யாருமே ஆண்டவரை நேசிக்க முடியாத அளவுக்கு, யாருமே ஆண்டவரை டீப் பண்ண காலைல சொன்னாலையா, மற்றவங்க செய்ய முடியாத, மற்றவங்க இடத்துல பார்க்காத எதையோ ஒன்றை கர்த்தர் நம்ம இடத்துல பார்த்துருக்கிறார். எனக்கு ஒரு ஆசை, மற்றவங்க கிட்ட பார்க்காத எதையோ ஒன்றை கர்த்தர் என்கிட்ட பார்க்கணும். அது மாதிரி தான் இந்த மார்த்தாள் மரியாள் இந்த குடும்பம் எந்த அளவுக்கு இயேசுவை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுற குடும்பம்னா, இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சேவை யாருமே என்ன பண்ணதே இல்லை, செஞ்சதே இல்லை. யாருமே செய்யாத ஒரு நேசத்தை எங்கள் வார்த்தையில் சொல்லலை, தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சு காட்டினாங்க. ஆமென். இந்த அளவுக்கு நேசிக்கிற குடும்பத்தை ஏசப்பா எந்த அளவுக்கு வச்சுக்கணும்ல? ஆமாம் தானே? இந்த அளவுக்கு நேசிக்கிற குடும்பம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனும் சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும். இப்போ இந்த அளவுக்கு இயேசுவை நேசிக்கிற இந்த குடும்பத்திலேருந்து வியாதி யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது. ஆனால் இந்த அளவுக்கு நேசிக்கிற குடும்பத்திலேருந்து ஒருவனுக்கு வியாதி ஏன் ஆண்டவர் அனுமதிச்சிங்க? வாசிக்கலாமா? 3வது வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன், எப்படி அனுப்புறாங்களா பாருங்க, இந்த வார்த்தை அப்படியே உருக்குது இல்லை? ஆண்டவரே லாசருன்னு ஒருத்தன் வியாதியா இருக்கான்னு சொல்லி அனுப்பல, நீர் சிநேகிக்கிற ஒருத்தன், நீ யாரை நேசிக்கிறீங்களோ, யாரை லவ் பண்றீங்களோ, யாரை மேல நிறைய அன்பு வச்சிருக்கீங்களோ, அப்படிப்பட்ட ஒருத்தன் வியாதியா இருக்கிறான் ஏசப்பா. ஆமென். நல்ல கவனிங்க. இப்போ வியாதி வந்தால் நியாயமா எங்கே போயிருக்கணும்? ஹாஸ்பிட்டலில் போயிருக்கணும், டாக்டர்கிட்ட போயிருக்கணும். ஆமாம் தானே? இவங்க எந்த அளவுக்கு இயேசு நேசிக்கிறாங்க தெரியுமா? டாக்டரை விட இயேசு போதையா எனக்கு. ஆமென். அந்த அளவுக்கு யாராவது வெறித்தனமாக இயேசு நேசிக்கிற யாராவது இங்கே இருக்கீங்களா? வெறித்தனமாக இயேசு நேசிக்கிறவங்க பைத்தியக்காரங்க. அவங்கள பார்த்து சொல்லணும், இது பைத்தியம். எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு போயிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் பாடிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் முட்டி போட்டு ஜபம் சொல்லியிருக்காங்க. யாராவது உங்களை பார்த்து பைத்தியன்னு? யாரெல்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்க பைத்தியன்னு? யாரை பார்த்து சொன்னதே இல்லையா? உண்மையாக சொன்னதே இல்லையா? என்னெல்லாம் நிறைய சொல்லிக்கிறாங்க, என்னடா பைத்தியமாடா நீ எப்போ பார்த்தாலும் பாடினே வர. ஆமீன். அப்போ உங்களை பார்த்து யாருமே சொன்னதில்லை, அப்படி தானே? ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்தில் யாராவது உங்களை பைத்தியம்னு சொல்லணும், இயேசுவோட பைத்தியம். ஏன்னா அப்போதான் ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை. கையை தட்ட மாட்டீங்களே? நல்ல கையை தட்டு. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும் ஏன் வேற ஆசையே. எப்படி உமக்கு சொல்ல வார்த்தையே நீங்க போதும். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா. இந்த அளவுக்கு நேசிக்கிற குடும்பத்திலிருந்து வியாதி வரவே கூடாது, ஆனாலும் வியாதி. ஆமென். இந்த மார்த்தாள் அம்மாவுக்கும் மரியாள் அம்மாவுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னா, ஒரு முறை ஆண்டவர் ஒரு தெரு வழியாக நடந்து வரும்பொழுது நூற்றுக்கு அதிபதினு ஒருத்தன் வந்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்கள் நிறைய அற்புதங்களை செய்கிறீங்க, சுகத்தை தர்றீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வேலைக்காரன் வீட்டில் ரொம்ப கொடிய வேதனைப்பட்டு திமிர்வாதமாக இருக்கிறான். ஆனால் ஒன்று தெரியும், நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்த்திருந்தேன்ல, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் ஏசப்பா, வீட்டில் இருக்க என்னுடைய வேலைக்காரன் ஆண்டவர் செஞ்சாரா, சொன்னாரா, சுகமாச்சான். இதை பார்த்த இந்த மார்த்தாள் மரியாளுக்கு ஒரு நம்பிக்கை. நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையில் அவனுடைய வேலைக்காரனை ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லி சுகமாக்கினாரே, கண்டிப்பாக இந்த அளவுக்கு நேசிக்கிற என்னுடைய லாசருவையும் அவர் வர பிஸியாக இருந்தாலும் வர முடியலனாலும் ஒரு வார்த்தையை சொல்லி சுகமாக்குவார் ஒரு நம்பிக்கை. இவங்க எதிர்பார்த்தது ரைட்டா சரியா தப்பா? ஆமாம் தானே? ஏன்னா மற்றவங்களுக்கு செய்தார் இல்லை இல்லை, மற்றவங்களுக்கு இயேசுவால் செய்ய முடியும்னா கண்டிப்பாக யாருக்கும் செய்ய முடியும். நேசிக்கிறேன் பாருங்களேன், நான் பார்க்குறேன் இந்த அளவுக்கு நேசிக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து வியாதி வரவே கூடாது.
அப்படியே வியாதி வந்தாலும் உடனே ஏசப்பா என்ன பண்ண ஓடி வந்திருக்கணும், அப்படி தானே? அடுத்த வசனம் வாசிங்களேன் கீழே. இயேசு அதை கேட்ட பொழுது, அப்படின்னா வியாதி வந்தது இயேசுக்கு தெரியும் தானே அர்த்தம். லாசருவுக்கு, அதாவது நான் நேசிக்கிற லாசருவுக்கு வந்திருக்கிற இப்ப கடந்து வர இந்த கடினமான பாதை இது மரணத்திற்கு ஏதுவான பாதை அல்ல. இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஆமென், ஆமென். அவர் நேசிக்கிற லாசருவே, நீங்க சந்திக்கிற இந்த போராட்டங்கள், ஆமென், நீங்கள் வடிக்கிற இந்த கண்ணீர்கள், நீங்க போகிற இந்த நெருக்கமான பாதை, ஆமென், இது மரணத்திற்கு ஏதுவான பாதை அல்ல. அதாவது இது மூலியமா நீங்கள் மூழ்கி போக போறது இல்ல, ஆமென், மீண்டும் எழும்பி நிற்க போறீங்க. இதன் மூலியமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது. அப்படின்னா உங்க வாழ்க்கையில அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது தேவனை நேசிக்கிற குடும்பத்துக்கு அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆமென். நீங்க சந்திக்கிற போராட்டங்கள், வலிகள், கவலைகள், கண்ணீர்கள், பலவீனங்கள், வியாதிகள் எதுவுமே உங்களை மூழ்கடிப்பதற்காக அல்ல. இதன் மூலியமாய் கர்த்தருடைய நாமத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆமா, இதன் மூலியமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த போறதை நீங்க பார்க்க போறீங்க. இதன் மூலியமா கர்த்தர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போறது நீங்க பார்க்க போறீங்க. நம்புறவங்க கையை தட்டி, நம்புறவங்க கையை தட்டி. அவன் சொல்லுவான், அதாவது இந்த ஃபுல்லா சாப்பிட்டு திருப்தியா இருப்பாங்க தெரியுமா, அவங்க முன்னாடி பிரியாணி வச்சா கூட அவங்களுக்கு என்ன பண்ணாதான், திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். ஆமா தானே? இது ரொம்ப பசியா இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க கிட்ட நீங்க வெறும் கஞ்சி கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ ஆசையா சாப்பிடுவாங்க. ஆமா தானே? ஆமீன். வேத வசனத்து மேல ஏக்கமா இருக்கிறவங்களுக்கு சாதாரண வார்த்தை கொடுத்தா கூட அது ஆழமான சத்தியமா மாறும். ஆமீன். ஆனா சும்மா அப்படியே இருக்கிறவங்களுக்கு என்னதான் பேசினாலும் ஒண்ணுமே உங்களுக்கு புரியுதா இல்லையா? எத்தனை பேருக்கு உள்ள போகுது வார்த்தை? ஆமீன். சிலரை மட்டும்தான் அந்த ஏக்கத்தோடு பார்க்கறத நான் பார்க்குறேன், மற்றவங்களாம் தூக்கத்தோடு உட்காந்துருக்கிறதையும் பார்க்குறேன். ஆமீன். ஆண்டவர் சமூகத்தில் ஏக்கத்தோடு, இனி இப்படிப்பட்ட ஒரு நாள் திரும்ப வருமானு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு வந்திருக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எதை வேணா மிஸ் பண்ணிடுங்கம்மா, எதை வேணா மிஸ் பண்ணிடுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்கள் மேலே ஊற்றப்படுற அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாதீங்க. கர்த்தர் எங்களுக்கு, ஆமாம், நான் இப்படி தான் நம்புறேன். சில பிள்ளைங்க மேலே நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய புதிய நாள், அப்படி தானே? ஆமீன். புதிய நாள் அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் புதிய கிருபைகளை கொடுக்க போகிறார். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? ஆமீன். கை தூக்குறதுங்களாம் வேணாம், அப்படி தானே? இது ரேஷன் கடையில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, எத்தனை பேருக்கு வேணும்னா கை தூக்குவீங்கல்ல? ஆமாம் தானே? ஆமீன். அந்த ஆண்டோடைய வார்த்தையில் வெறியா இருக்கிற ஜனங்க ரொம்ப கம்மி தெரியுமா? ஆண்டவர் வார்த்தையில் தாகமாக இருக்கிற ஜனங்க ரொம்ப கம்மி. சபை ஜனங்கள்லாம் ஆண்டவருடைய வார்த்தை மேலே தாகமாக மாறிட்டாங்கன்னா நிறைய இயேசுவை கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம கம்ஃபர்டபுள் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம்ல, நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நம்ம நல்லா இருந்தால் போதும், இல்லை நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும். சுயநலமான கிறிஸ்தவர்களில் நம்ம தான். ஆமாம் தானே? ஒரு பாஸ்டர் சொன்னாரா, இந்துக்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுடைய பக்தி மெய். ஆமீன். ஆனால் அவங்க ஆராதிக்கிற கடவுள் பொய். நம்ம கடவுள் மெய், நம்ம பக்திலாம் பொய். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? அப்படியே ஃபயராக வரல. ஆமீன் அல்லேலூயா ஃபயராக வர்றதா? வார்த்தை பேசிகிட்டு இருக்கும்போதே ஆமீன் அல்லேலூயா என்ன அப்படி வரணும்? உங்களை பார்த்தா பிரசங்கம் பண்ணுற எனக்கே உள்ள பாயிண்ட்லாம் போகுது. எங்களுக்கு பிரசங்கம் பண்ணி என்ன, எங்களுக்கு தெரியும் அந்த 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 ஏக்கத்தோடு பார்த்தா மட்டும்தான் வார்த்தை உள்ளேருந்து வரும். ஆமாம் தானே? ஏன்னா நீங்கள் உட்காந்து இவங்களுக்கு நம்ம சொல்லி என்ன பண்ண போகிறோம், இவங்களுக்கு அந்த அந்த முகத்திலே தெரியுது. நானும் அப்படியே ஏக்கத்தோடு ஆராதிப்பாண்டவர், அந்த முகத்திலே தெரிஞ்சிடும் தெரியுமா? அகத்தின் அழகு, இருதயத்தின் நிறைவு. நீங்களாம் அப்படியே உட்காந்துருக்குறீங்க. எங்கள் ஊரில் சொங்கி மாறினுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் ஏக்கத்தோடு அப்படியே கையை உயர்த்தி எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை நீங்க போதும் எஸ் வேறு ஆசை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும். இந்த வியாதி இது மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல. இதன் மூலமாய்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நீங்க சந்திக்கிற லாசருக்கு வியாதினா உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இல்லை. சிலருக்கு நெருக்கமா இருக்கலாம், சிலருக்கு வறுமையா இருக்கலாம், சிலருக்கு கடனா இருக்கலாம், சிலருக்கு கணவனா கூட இருக்கலாம், சிலருக்கு பிள்ளைகளா இருக்கலாம், சிலருக்கு எதுவானா இருக்கலாம். ஆமென். நீங்க சந்திக்கிற இந்த நெருக்கமான பாதைகள் எத்தனையோ ஒரு ஆண்டு விட்டு ஜெபிக்கிறோம், ஆனா பதில் வரல. ஆண்டவர் சைலண்டா இருக்கிறது காரணம் இதன் மூலமா தான் உங்களுக்கு கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். நல்ல 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 கையை தட்டி அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவனுடைய சகோதரிடத்திலும் லாசர் இடத்திலும் அன்பா இருக்கிற குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன நம்ம செய்யறாரு? அடுத்த வசனம் வாசிங்க, 6வது வசனம். அவன் வியாதியா இருக்கிறதாய் அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் என்ன பண்றாராம்? நல்லா கவனிங்க. 100க்கு அதிபதி யாருன்னே தெரியாது. ஆமா தானே? அவன் சொல்றான், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகம் வியாதியா இருக்கிறான், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்ட உடனே ஏசப்பா உடனே சுகமாக்குனாரா? கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சுகமாக்குனாரா? சத்தமா உடனே சுகமாக்குனார்ல. இப்போ இந்த பர்த்திமேயு ஆண்டவர் கூப்பிட்டு, ஆண்டவரை நான் பார்வையிடன்னு கேட்டபோது உடனே பார்வை கொடுத்தாரா? ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொடுத்தாராம். இந்த 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே சுகத்தை கொடுத்தாங்களா? ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொடுத்தாராம். ஐயா, யாருன்னே தெரியாதவங்களும் உடனே சுகத்தை கொடுக்கிற கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளை வெயிட் பண்ண வைக்கிறாரியா? எத்தனை பேருக்கு புரியுது இல்ல? ஐயா, யாருன்னே தெரியாதவங்களுக்கு ஒரு செகண்ட். ஆமென். ஆனா இந்த அளவுக்கு நீங்களும் நேசிக்கிறீங்க, மார்த்தா இடத்துல ரொம்ப அன்பா இருக்கிறீங்க, நீங்களே தான் போய் எழுதி வைத்திருக்கிறீங்க. இந்த அளவுக்கு நீங்க அன்பா இருக்கிற குடும்பத்து மேல ஏன் ஏசப்பா வெயிட் பண்ண வைக்கிறீங்க? எந்த அளவுக்கு வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னா, இவங்க எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும் 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 நடக்கும். கண்டிப்பா கர்த்தர் வார்த்தையை அனுப்புவார். எழுந்திருப்பானே எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் நீ எழுந்திருக்க மாதிரியே தெரியல. லாசர் எழுப்புறாங்க, அவனுடைய இதயம் துடிக்குது, நின்று போச்சு. லாசர் செத்து போயிட்டான். ஆமென். எது வரைக்கும் தெரியுமா? ஏசப்பா வரல. நிச்சயமா கர்த்தர் உயர்த்துவார், நிச்சயமா கர்த்தர் தேவையை சந்திப்பார். எல்லாரும் கைவிடுவாங்க, ஆனா அவரும் கைவிட மாட்டார். எல்லாரும் விட்டுட்டு போவாங்க, ஆனா அவரு என்ன விட மாட்டாருன்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்பு. அது செத்து போனதுக்கு அப்புறம் கூட ஏசப்பா வர மாதிரி எல்லாரும் இப்போ அடக்காராதனைக்கு அழறதுக்கும் ஆறுதல் சொல்றதுக்கும் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஆனா இந்த மார்த்தாள் அம்மாவுக்கும் மரியாள் அம்மாவுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இயேசு கைவிட மாட்டார். இந்த எதிரியுடைய மகள் ஒருத்தி 12 வயசு பொண்ணு செத்து போயிட்டா தெரியுமா? ஏசப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டு தலித்தாகுமே சிறு பெண்ணே அப்படின்னு சொன்னார்ல. அந்த பொண்ணு இருந்துச்சால. அவங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும்னா கண்டிப்பா ஏன் லாசருவுக்கும் கண்டிப்பா செய்வாரியான்னு சொல்லி வாசலையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வராதா? ஆமென். நம்மளாம் வானத்தை பார்க்குறோம்ல. 4 பக்கம் தடைப்பட்டாலும், நம்பின மனிதர்கள் எல்லாம் கை வச்சாலும், தாயின் கருவினை அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். ஒருவேளை ஒன்றுமில்லாத சூழ்நிலையா, உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் உதவலையா, இருக்கிற 4 பக்கம் தடைப்பட்டாலும், நம்பின மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டு போனாலும், தாயின் கருவில உங்களை அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்புறவங்க மற்றும். ஆமென். இந்த 2 பேரும் வாசலையே பார்க்கறாங்க, கண்டிப்பா ஏசப்பா அற்புதம் செய்வாரியா? அம்மா பைத்தியமாயா நீ? அவன் செத்து போயிட்டான். இல்ல இல்ல, எங்க ஏசப்பாக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் செத்து போனா கூட உயிரோட எழுப்புவார். பைத்தியம் ஆயிட்டு நீ, உன மென்டல் ஹாஸ்பிட்டல் தான். எல்லாரும் ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க. நேரம் ஆயிட்டே இருக்கு, இவங்களும் காத்திருக்கிறாங்க. வருவார் 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 வருவார், கண்டிப்பா வருவார். கண்டிப்பா என் ஜெபத்துக்கு பதில் தருவார். கண்டிப்பா இந்த வியாதியை மாற்றுவார். கண்டிப்பா இந்த கடனை மாற்றுவார். கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். கண்டிப்பா என் கர்ப்பத்திலிருந்து ஒரு கனியை கர்த்தர் கொடுப்பார். பிரிந்த என் குடும்பத்தை கண்டிப்பா ஒன்று சேர்ப்பார். நல்ல வேலையை கொடுப்பார்னு காத்திருந்து 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 ஒரு அற்புதம் நடக்கிற மாதிரியே தெரியல. நான் ஒன்னு சொல்றேன், இதன் மூலியமா இது மூழ்கி போவதற்காய் கர்த்தர் உங்களை அனுமதிக்கல. இதன் மூலியமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியாத, ஆமா கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார், உங்களை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு. ஆமென். காரணம் என்னன்னா, வெயிட்டா செய்யறதுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை காத்திருக்க வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க கழுகுகளை போல சட்டைகளை அடித்துக்கொண்டு உயர எழும்ப போறீங்க. அதுக்கு தான் இந்த காத்திருக்கிறப்பின் காலம், அதுக்கு தான் இந்த வனாந்திரத்தின் நாட்கள், அதுக்கு தான் இந்த ஜெபம் கேட்கப்படாத ஒரு சில பாடுகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்.
ஜெபம் கேட்கப்படலன்றதுக்காக கர்த்தர் உங்களை மறந்துட்டாரோன்னு அர்த்தம் இல்ல. அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சதான் சொல்றாரு, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல. இதன் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது. இந்த கடல் இவங்க மூழ்கடிப்பதற்காக அல்ல, இந்த கடல் இருந்து இவங்க மீண்டும் எழும்பி வருவாங்க. நிச்சயம் இவங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். இந்த வறுமை, இந்த தரித்திரம் நிச்சயம் மாறும். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம் ஒரு வல்லமைய. எஸ் 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 இதன் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது. இதன் மூலம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்திருக்கிற சில பாடுகள் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது. ஓரி ஷகபூதி அந்தரகடதரவா இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். கர்த்தர் இன்னைக்கு ஏதோ ஒன்று செய்ய விரும்பி வந்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை நம்முடைய அறைக்குள்ள, கர்த்தருடைய மகிமை நம்முடைய சபைக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏதோ புதிய காரியத்தை நீ முந்தினதை நினைக்க வேண்டாம், நீ பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை தாகமா இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். எஸ், இதோ புதிய காரியத்தை வாழ்க்கையை நீ பார்க்க போகிறாய். யாருடைய வாழ்க்கையில செய்யாத, யாருக்கும் கேள்விப்படாத புது அற்புதத்தை நான் உனக்கு இந்த வருஷத்துல முதல் அற்புதமா செய்ய போகிறேன். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவான